இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரம் ஞாதுரு ஞான நேயம் தலைப்பு, 3வது தலைப்பு. பாடல் எண் 1611. இதுக்கு முன்னாடி ஞாதுரு ஞான நேயம் ஒரு 6 பாடல் பார்த்துருப்போம். ஸோ முதல் 2 பாடலில் ஞாதுரு ஞான நேயம்னா என்னன்னு சொன்னார். முதன்ற வகுப்பில் பார்க்கும்போது 4 பாடல் பார்த்தோம். அதை கடைபிடிக்கும் போது எப்படி கடைபிடிக்கலாம், இந்த பார்க்கின்றவராக இருந்து ஒரு ஞானம் பெற்று பார்க்கப்படுகின்ற பொருளாக இருக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு பயிற்சி முறையாக சொல்லியிருந்தார். அதற்கு பின் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. மோனம் கைவந்தோர்க்கு முக்தியும் கைகூடும், இது முதலடியாக சொல்கிறார். மோனம் அப்படின்னா அமைதி அப்படின்னு நமக்கு தெரியும். மோனம்னா மோனம் அப்படின்றது அமைதியாக இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அமைதின்னா நம்ம அந்த பேசாமல் இருக்கிறது அமைதி அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் இருப்பது மட்டும் அமைதி அல்ல, அசைவற்ற நிலையில் இருக்கிறது தான் அமைதி. அசைவு அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் அசைவற்ற நிலையில் இருக்கும், மனமும் அசைவற்ற நிலையில் இருக்கும். இந்த இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே அவரை பாதிக்காத ஒரு நிலையில் இருக்கும். அது போன பாடல்லே பார்த்தோம். அந்த நிலையை ஒருத்தர் அடைச்சிட்டாருன்னா உலகமே அவருக்கு துணை நிற்கும், அவருக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ இவர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கார். திருமூலரே எடுத்துக்கோமே, அவர் 3000 வருடங்கள் பாடலில் தியானத்திலிருந்து பாடல் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம். எப்படி எழுதினார்? 3000 வருஷம் ஒரே இடத்துல அசைவற்ற நிலையில தான் உட்காந்துருப்பார். அந்த பக்கம் யாரோ போகிறாங்க, இந்த பக்கம் யாரோ வராங்க, இதெல்லாம் யோசனை இருக்குமா? அவருக்கு இருக்காது. என்னுடைய குருகிட்ட வச்சு ஒரு முறை கேட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னார், நம்ம சொல்லிடுறோம்ப்பா ஈஸியாக பாட்டு எழுதுறோன்னு சொல்லிட்டு, அது அப்படி இல்லை. ஒரு புயல், ஏதாவது ஒரு பெரிய இயற்கை பேர் மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே 1-2 பார்க்குறோம். ஜீவராசிகள்லாம் ஒதுங்கடை எல்லாமே இவர் அசை இல்லாமல் உட்காந்துருக்கார் இல்லையா, மேலெல்லாம் ஓடுமா அப்படியே. பாம்பு, தேள், பூரான் தன்னுடைய இல்ல மாதிரி பாவிச்சுக்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்குமா அமைதியாக. ஏன்னா அவருடைய திருமூலருக்கு கைலாசத்துலேருந்தே வராருன்னும் போது அன்பின் உருவமாக வராரு இல்லையா, அவர் உடம்புல இருந்து ஒரு அன்பினுடைய அலைகள் தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது ஸோ அது என்ன செய்யுமா, அந்த ஜீவராசிகளாம் இங்கே உட்காந்துக்கிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு பயம்னு வந்துச்சுன்னா எங்கேயாவது போய் ஒண்டுவோம் இல்லையா, அப்பா இங்கே இருந்தால் சேஃப் ஆகிட்டப்பா அப்படின்னு. அது போலலாம் உட்காந்துக்குமா அந்த இது. ஸோ எந்த விதமான எந்த ஜீவராசி மேலே ஏறுது ஏறாது, எந்த விதமான உணர்வுகளுமே இருக்காதான் இந்த இடத்துல. ஸோ இதுதான் இந்த இடத்துல அசைவற்ற நிலை. ஆனால் நம்மலாம் உட்காந்து தியானம் பண்ண உட்காந்தா மேலே ஏதாவது ஒரு சின்ன பூச்சியில் எதுனா ஒன்று வந்தால் கூட சரி, உடனே கண்ணை திறந்து பார்ப்போம், என்னடா நம்ம உடம்புல உட்காந்துருக்கு அப்படின்னு. யாராவது போகிறாங்க வராங்க, ஏதாவது பேசுகிறாங்கன்னா அது சத்தம் காதில் விழும் இல்லையா. அப்போ நம்ம அசைவுன்றது நம்ம உடம்பால் நம்ம அசையாமல் உட்காந்துருக்கோம் நம்மளே நினச்சா கூட உள்ளுக்குள்ளே மனசானது அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல. பட் இந்த பாடலில் சொல்லப்படுகிற மோனம் அப்படின்றது அசைவில்லாத நிலை, மனமும் அசையாத நிலை. எவ்வளோ பெரிய சத்தம். நம்ம அடிக்கடி சொல்கிறதான், இடியே நம்ம பக்கத்தில் விழுந்தா கூட சரி, இந்த இடத்துல இடி சத்தம் தான் இருக்கலே பெரிய சத்தம். அது வந்தால் கூட இந்த இடத்துல அசைவில்லாத நிலையில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இடி பக்கத்தில் விழுந்தா அப்போ உடம்பு தீக்காயமாகி போயிருமே, ஒரு உடம்பு எரிஞ்சு போயிருமே, இப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், போன பாடலில் சொல்லப்பட்டபடி இந்த உலகமே அவருக்கு துணை நிற்கும். அப்போ அவர் மேலேயே இடி விழுந்தா கூட சரி, அவருக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது இந்த இடத்துல. அவர் எப்பயும் போல தான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பார். நெருப்பு தான் தள்ளி போய் ஒன்றும் ஆகாது இந்த இடத்துல. நெருப்பே விழுந்தாலும் இவருடைய உடலுக்கு ஒன்றுமே ஆகாது இந்த இடத்துல. அதுதான் கை வந்தோருக்கு அப்படின்றார். அந்த மாதிரியான ஒரு அமைதியான நிலை கை வர வேண்டும் ஒரு மனிதருக்குமே. எப்போ கை வரும்? போன பாடல ஒரு 4 பாட்டில் பார்த்த விளக்கத்தை பார்த்தோம் இல்லையா, அதன்படி யார் ஒருவர் கடைபிடித்து ஞான நியாயத்தை பெற்று அதன் வழியாக இந்த மோனம் என்ற நிலையை கை வருகின்றாரோ அவருக்கு முக்தியும் கைகூடும் அப்படிங்கிறார். ஸோ முக்தின்றது நெறியும் எல்லாருக்குமே விடுதலை இல்லை இறைவனுடைய இரண்டரை கலத்தல் இது வச்சுக்கலாம். இது கை கூடுது அப்படிங்கிறாரு. 2வது அடியிலையும் மோனம் கை வந்தோருக்கு சித்தியும் உன்னிற்கும் அப்படிங்கிற. ஸோ சித்தின்றது தெரியும் எல்லாருக்கும் என்ன அப்படின்றது. பெரிய விஷயம் நம்ம அட்டமா சித்தின்னு சொல்லுவோம். நம்ம அட்டாங்க யோகம் பார்த்துருக்கோம். அட்டாங்க யோகம் முடித்ததுக்கப்புறம் அட்டமா சித்தி, தப்பாக சொல்லிட்டேன், அட்டமா சித்தி தலைப்பு பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 60-70 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்கும் பாடல் அதில்.
அதில் படிச்சிருக்கோம் அட்டமா சித்தியில். ஸோ சித்திகள் என்பது 8 சித்திகள் மட்டும் அல்ல, அது ஆயிரக்கணக்கான சித்திகள் இருக்கின்றது. அந்த சித்திகள் எல்லாமே கிடைக்கும். அப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்றது அவ்வளோ பாடல் இருக்கும். ஆனால் இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி யார் ஒரு அந்த அமைதி நிலை கை வருகின்றதோ, அதை பெறுகிறாரோ அவருக்கு சித்தி உள் நிற்கும் அப்படின்னு போடல அந்த பாடல்ல. நல்லா கவனிச்சோன்னா உள் நிற்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன பொருள் ஆகுது இதுல அப்படின்னா, இப்ப சித்தி உள் நிற்கும் அப்படின்னா என்ன பொருள் ஆகுது? சித்தி என்பது தனியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இவர் தனியாக இருக்க ஒரு பொருளாகவும் தான் இந்த இடத்துல நமக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சித்தின்றது வெளியில எது இருக்குப்பா, தானா வந்து இவருக்குள்ள வந்து உட்காருது, அதான் உள் நிற்கும்னு பொருள். ஆனா இந்த இடத்துல பாடல உள் நிற்கும் அப்படிங்கிறது. இப்போ உள் நிற்கும்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அந்த அட்டமா சித்தி தலைப்புல படிக்கும்போது ஒரு கருத்து சொல்லியிருப்பார், சித்திகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ள போய் உட்காந்து தவம் செஞ்சு சித்தி வாங்கிட்டாங்க, சித்தி பெற்றுட்டாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த சித்திகள்லாம் எங்க இருந்து வருது? கைலாசத்துல இருந்து வருதா, இல்லை மலை குகைக்குள்ள இருந்து வருதா, இல்லை எங்க இருக்கு சித்தி அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் ஃபுல்லாவே பிரபஞ்சம் முழுமையாகவே ஒரு போர்வை போல போர்த்தி இருக்கிறது. இது திருமந்திரம் பாடலே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா, நம்ம உட்காந்துருக்க இடம் தான் பிரபஞ்சம் இந்த இடத்துல இல்லையா. நம்ம இருக்கிற இடத்துல இது போர்வை மாதிரி போர்த்தி இருக்கான். நம்ம தான் என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கிறது இல்லை, உணர்றது இல்லை. இப்போ நம்ம உடம்பு ரூம் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டிருக்கோம்னு வச்சுக்குவோம். சாம்பிராணி புகை இருக்குது, இந்த அறை ஃபுல்லாக போட்டிருப்போம். அப்போ அது அறை ஃபுல்லாக இருக்க தானே செய்யும். நம்ம நுகர்ந்து பார்த்தோன்னா சாம்பிராணியுடைய வாசனை நமக்கு தெரியும். இல்லை நான் நுகர மாட்டேன், எனக்கு வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கை மூடிக்கிட்டு போனோம்னா அந்த வாசனை நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், மூக்கை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு இந்த உலக ஆசை தான் வேணுன்ற ஒரு விஷயத்த மூக்கை வச்சு மூடிக்கிட்டு அதை தான் நுகர்றமே தவிர்த்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த போர்வை போல் இருக்கக்கூடிய அந்த அட்டமா சித்தியை நம்ம நுகர்றது இல்லை. அப்போ அந்த அட்டமா சித்தி எல்லாமே எங்கே இருக்குது? இல்லாத இடம் என்று ஒன்று இல்லை. இறைவன் எப்படி இல்லாத இடம் என்று ஒன்று இல்லையோ, அது போலவே இந்த அட்டமா சித்தியும் இல்லாத இடம் என்று ஒன்று இல்லை. இது ஒன்று. இன்னொன்று, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு நம்ம அடிக்கடி படிக்கிறோம். அப்போ அந்த அட்டமாசித்தியும் இறைவன் தானே இந்த இடத்துல. இது ஒரு வேறு பொருள் தனியாக கிடையாது. அட்டமாசித்தி என்ற சக்தி ஆற்றலும் இறைவன் தான் இந்த இடத்துல. அப்போ இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக போட்டிருக்க எல்லாமே இறைவன் தான் இல்லையா. போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்டமாசித்தியும் இறைவன் தான். இப்போ நமக்கும் போன பாடலே பார்த்துட்டோம், யார் ஒருவர் தன்னுடைய உள்ள அதான் மனசை பூன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, மனம் என்ற பூவை இறைவனுடைய பாதத்தில் சரணடைச்சிட்டா இவரே அவராயிடுறாருன்னு படித்தோம் 4 பாடலேன்னு. இப்போ தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கார். அப்போ இவரும் இறைவன் தான், இவரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறைவன் தான், பிரபஞ்சத்துக்குள் போர்வைகள் போர்த்தி இருக்கக்கூடிய அந்த சித்திகளும் இறைவன் தான். அப்போ இவர் வேற சித்தி வேற கிடையாது, அது தானாவே என்ன பண்ணுதான், உள்ளே வந்து நிற்கின்றது. இப்போ நம்ம அறைக்குள்ளே போனோன்னே நான் முன்னாடி சொன்ன உதாரணமே சொல்கிறேன். நம்ம அறைக்குள்ளே போனே சாம்பிராணி போக்கெல்லாம் இருக்குது. நம்ம தனியாக சாம்பிராணியை எங்கே இருக்குன்னு தேடி போய் நம்ம நுகரணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே சும்மா மோந்து பார்த்தவா போதும், இந்த இடத்துல தானாகவே சாம்பிராணி வாட வரும் அந்த இடத்துல இல்லையா. தனியாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுபோலத்தான் இந்த இடத்துல அமராணி போக்கப்பட்டால் சுதை எடுத்துக்கிற மாதிரி இந்த பாடலர் சொல்லப்பட்டபடி சாதகங்களை செஞ்சோம்னா தானாகவே இந்த இடத்துல அந்த சித்தியானது நிற்கும். அதான் 2வது அடியாக சொல்றாரு, மோனம் கை வந்தோருக்கு சித்தியும் முன் நிற்கும் அப்படிங்கிறார். அடுத்தடியில மோனம் கை வந்து ஊமையாம் மொழி முற்றும் கான் அப்படிங்கிறார். கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பாரு இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இந்த காணலாம்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டேன் காணலாம், அப்படி ஒரு விஷயத்த பார்க்கலாம் அப்படிங்கிறார். எதை பார்க்கலாம் அப்படின்னா, இது மோனம் கை வந்து இது வந்துடுச்சு. ஊமையாம் அப்படிங்கிறார். ஊமைன்னா என்ன, இந்த இடத்துல பேசாமல் இருக்கிறது மட்டும் ஊமை இல்லை, உடல் அசைவு என்ற ஒன்று இல்லை, மன அசைவு என்ற ஒன்றுமே இல்லை, இவருக்கு மொழி என்ற ஒன்றே கிடையாது இந்த இடத்துல. யார்த்தையாவது ஏதாவது சொல்லணும்னா இவர் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, உடல் அசைவுகளை சொல்லி செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை இந்த இடத்துல. இவருக்கு எது தேவைப்படுகின்றதோ அது தானாகவே இந்த இடத்துல அவருக்கு கிடைச்சிடும், எந்த அசைவுகளுமே இல்லை. உதாரணத்திற்கு இவர் இப்போ தானே இறைவன் என்ற நிலையில இருக்காருன்னு வச்சுக்குவோம், புரியுதுக்காக சொல்றேன். இப்போ இவர் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அமைதியா, உடல் அசைவு இல்லாம மன அசைவு இல்லாம அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு.
ஏதோ ஒரு ஜீவராசி, இப்போ போன ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லைங்களா, ஜீவராசி தானா மேலே போகும் வரும் எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் சுத்தத்தின் உருவமாக இருக்கக்கூடியவர் இப்போ இல்லையா, இயற்கையாகவே சுத்தத்தின் உருவமாக. சுத்தம்ன்றது நான் சொல்றது புனிதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கக்கூடியவர் இவர் இந்த இடத்துல. இப்போ ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவர் மேலே ஏதாவது ஒரு மேலே இருக்கக்கூடிய பறவைகளோ ஏதோ ஒன்று ஒரு எச்சத்தை போட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ உடம்பு வந்து இந்த இடத்துல சிறிதளவு அசுத்தம் படுது. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதாவது இந்த ஊமையா மொழின்ற வார்த்தையை புரிஞ்சிக்க சொல்கிறேன். மேலே வந்து இப்போ அழுக்காயிடுச்சு. இப்போ நம்மை பொறுத்த வரைக்குத்தான் அது அழுக்கு, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அழுக்கு இல்லை இல்லையா. ஏன்னா அதுலேருந்து நமக்கு தான் நல்ல வாடை கெட்ட வாடை. ஒரு எச்சம் அப்படின்னா அது கெட்ட வாடையாக தான் இருக்கும் இப்போ மனித அறிவுக்கு பார்க்கும் பொழுது. அது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டது. நம்ம பார்த்தா ஐயே அப்படின்னு ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு போவோம், நம்ம மேலே பட்டுச்சுன்னா உடனே குளிக்க ஓடுவோம், தண்ணியை தேடி ஓடுவோம். ஆனால் மண்ணை பொறுத்த வரைக்கும் அது உரம், மிகப்பெரிய உரம் அது இல்லையா. மண்ணுக்கு நல்லது, மனுஷனை பொறுத்த வரைக்கும் அது கெட்டது, ஏன்னா கெட்ட நஷ்டம் வருது. இப்போ அவர் மேலே பட்டுருச்சு. இப்போ இயற்கை என்ன பண்ணுது, இந்த இடத்துல தானாகவே அந்த இடத்துல மழை பெய்து அவருடைய உடலை தூய்மைப்படுத்தி கொடுக்கின்றது. அதான் இந்த இடத்துல ஊமையா மொழி. இவர் ஒன்றுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு என்ன தேவையோ, அந்த உடலுக்கு என்ன தேவை, இப்போ அவர் உடம்புல இருக்கிறத சுத்தமாகணும் இல்லையா. இவர் வந்து என்னுடைய உடம்பு அழுக்காகி விட்டதே, நான் தூய்மை அடைய வேண்டுமே, இதை சுத்தப்படுத்த வேண்டுமேன்னு அவர் சிந்திக்க வேணாம். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவர் சிந்திக்க வேணாம். தானாகவே நடந்துடும். இந்த இடத்துல ஒரு சித்தர் உட்கார்ந்துருக்காரு, இந்த நிலை பெற்றவர். அவர் முன்னாடி ஒரு பக்தரோ சாதகரோ யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறாரு இந்த இடத்துல. அவர் உடம்புல ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோ, என்னுடைய நோயை போக்கி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த இடத்துல. இவர் இந்த இடத்துல மனம் அசைவற்ற நிலையில் இருக்காருன்றத படிச்சிட்டோம் இல்லையா. ஆனால் தானே இறைவன் என்ற நிலையில் அவர் இருக்காரு. ஸோ இறைவனிடம் பக்தர் யார் ஒருவர் சென்று எதை சொல்லுகின்றாரோ அவருக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டியது இறைவனது கடமை இந்த இடத்துல இல்லையா. அப்போ இவர் இந்த இடத்துல சிந்தித்து கொண்டிருக்கும் போது இவருக்கு அந்த போன பாடலே பார்த்தோம், ஒருத்தரை பார்த்தாருன்னா முற்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், நிகழ்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், பிற்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொன்னேன். அப்போ அவரால் அந்த ஆற்றல் இருக்கும். அப்போ தானே இறைவன் நிலையில் இருக்கார் இல்லையா. அப்போ அவர் சரி, இவருக்கு முற்காலத்தில் இந்த தப்பை பண்ணியிருக்காரு, அதனால இவருக்கு இந்த நோயினால இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு இது நடந்தால், ஏன்னா புண்ணியம் கொஞ்சம் வச்சிருக்கிறதுனால தான் அவர் முன்னாடி வந்து உட்கார முடியாது, இல்லைன்னா உட்கார முடியாது இந்த இடத்துல. ஸோ இதை போக்க வைக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சார்னா இவர் தனியாக வந்து பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல இல்லையா. யார்ட்டையாவது கூப்பிட்டு தேவகணங்களையோ தேவர்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, வயிற்று வழியை நீ சரியா போன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவர் நினைச்சாருன்னா போதும் இந்த இடத்துல. இதுதான் இவருக்கு இருக்கு, இதை செய்தால் இது சரியா போகும், போகட்டும், ஏதோ ஒன்று நினைச்சா போதும். உடனே தேவகணங்கள் தேவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல, உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. அதான் ஊமையா மொழி. மனம் அசைவில்லாத நிலையில தான் இருக்காரு. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் மனம் அசைவில்லை அப்படின்னு இருக்கு, அதே நேரம் எதிர்காலம் தெரியுது முற்காலம் தெரியுதுன்னு இருக்கு இந்த இடத்துல இல்லைங்களா. இது வந்து தானாக அசைவில்லாத நிலையிலும் தானாக தெரியக்கூடியது. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்படி நம்ம வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம் இருள் வெளியே எற்ற இடத்தே, வெளிச்சம் இருக்காது, இருட்டு இருக்காது, காலம் இருக்காது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா நமக்கு பதில் தெரியாது இல்லையா. அது போலவே தான் எதுவும் இந்த இடத்துல. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதான் ஊமையா மொழி. இது முற்றும் கான் அப்படிங்கிறாரு. முற்றும் அப்படின்றது பாருன்னு சொன்னார் இல்லையா. எதை காணலாம், எதை பார்க்கலாம் அப்படின்னா இவர் எண்ணமே இல்லாத நிலையில இருக்காரு, ஆனா என்னென்னலாம் நடக்கணுமோ இதெல்லாம் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அதை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ இன்னைக்கும் உலகத்துல நம்ம அறிவுக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். உலகத்துல பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. இந்த கலியுகம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கின்றது. இதுக்கெல்லாம் யாரு நம்ம திருமந்திரத்துல படிச்சிருக்கோம், இறைவனுடைய ஆற்றல் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது, அவனின்றி ஓராசையும் நடக்காதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இதையும் நம்பவும் செய்கிறோம். அப்போ இந்த பொருள் எல்லாமே உலகத்தில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், பயிர் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எப்படி இறைவன் இதெல்லாம் நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. ஒருத்தருக்கா இந்த பறவை இங்கே பறக்கட்டும், பறவைக்கு இந்த சாப்பாடு கிடைக்கட்டும், விலங்குக்கு இந்த சாப்பாடு கிடைக்கட்டும், இது நோய் வரட்டும், இதுக்கு நோய் போட்டு, இப்பெல்லாம் அவர் இன்னும் யோசிச்சுட்டேவா உட்காந்துட்டு இருக்காரு. ஒன்றுமே செய்யறதே கிடையாது. அவர் வாட்டி கம்மனும் உட்காந்துட்டு இருக்காரு இந்த இடத்துல. அசைவில்லா சக்தியாக ஆற்றலோடு இறைவன் உட்காந்துருக்காரு. ஆனால் எல்லாமே நடக்குது இந்த இடத்துல. நடப்பதற்கு அவருடைய ஆற்றல் தான் வந்துட்டு வேலை செய்யுது இந்த இடத்துல. ஸோ இதுதான் இப்படி தான் புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த விஷயம் வந்து முற்றும்கா நம்ம பார்க்கலாம் யாருக்கிட்ட. இப்போ இந்த உலகம் எப்படி நடக்கிறத இறைவன் செஞ்சுக்கிட்டா இருக்காரோ அது போலவே இந்த சாதக நிலையில் இருக்கக்கூடியவரும் இதை செய்வார் என்பதை
பார்க்கலாம். கான் அப்படிங்கிற இதை பார்க்கலாம் அப்படிங்கிற. அடுத்தது மோனம் கை வந்து ஐங்கருமமும் உண்ணுமே அப்படிங்கிற. ஸோ மோனம் கை வந்து, ஸோ அந்த அமைதி என்பது கை வந்துச்சு. ஐங்கருமம் அப்படிங்கிறார். ஐங்கருமம்னா தொழில் அப்படின்னு பொருள். ஸோ 5 விதமான தொழில்கள் இது எல்லாமே உண்ணுமே அப்படிங்கிறது. உண்ணுதல் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சாப்பிட்றதையும் உண்ணுதல் தான். ஆனால் அதற்கு அகராதியில் இன்னொரு பொருள் இருக்கு, எலும்புதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. எலும்புதெல்லாம் என்ன? தானாகவே எந்திரிக்கிறது. ஒரு விதையோ ஏதோ ஒன்று பதிச்சு வச்சோம்னு வச்சுக்குவோம் இல்லையா? விதையை பதிச்சாச்சு, இல்லை நம்ம பதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பறவை வருது, ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுது, மரத்தில் இருந்து பிச்சு கொட்டையை அங்கேயே போட்டு போயிடுது. தானாக மழை பெய்யுது, தானாக அங்கேருந்து இன்னொரு செடி வருது. இல்லை இந்த இடத்துல நம்ம ஒன்றுமே செய்யலை இல்லையா? தானாகவே இது எல்லாமே தன்னிச்சை செயலாகவே நடக்குது. இது என்னது? இது ஐங்கருமம் தொழில். 5 விதமான தொழில்கள் தான் இந்த இடத்துல. படைத்தல் தொழிலும் நடக்கின்றது, காத்தல் தொழிலும் நடக்கின்றது, அழித்தல் தொழிலும் நடக்கின்றது. அழித்தல் தொழில் என்ன? அழித்தல் தொழில் நடக்குது, பழம் என்ற ஒன்று அழிந்து கொட்டை என்ற நிலைக்கு வந்துடுச்சு. ஏன்னா பழத்தை ஃபுல்லாக பறவை சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு அது எச்சமாகவும் வந்து விட்டது. ஸோ பழத்தில் இருக்க கொட்டையும் அதே மண்ணில் தான் இருக்குது. ஸோ மண்ணிலே பழமாக இருந்த ஒன்று கொட்டையாகவும் அந்த கொட்டை வளரக்கூடிய உரமாகவும் மாறி அந்த பூமியில தான் உளுந்துடுச்சு இந்த இடத்துல. ஸோ அழித்தல் தொழில் ஆயிடுச்சு. இப்போ காத்தல் தொழில், அதுலேருந்து இன்னொரு செடியோ, படைத்தல் தொழிலாக இன்னொன்று அதுலேருந்து உருவாகிறது, மரமோ செடியோ. அது இறந்து போகாமல் காத்தல் தொழிலும் நடக்கின்றது. இதுக்குள்ளே மறைத்தல் தொழிலும் இந்த 3த்துலேயும் அடங்கியிருக்கு. அருளல் தொழிலும் இது அடங்கியிருக்கு எல்லாமே இல்லையா? ஏன்னா அந்த செடிக்கு தான் யாருன்னு அதுக்கு தெரியாது, அது மறைத்தல் தொழிலாக வச்சுக்கலாம். அருளல் தொழில், அருளல் இருக்கிறதுனால தான் அது வளருது, இல்லைன்னா நேரம் இறந்து போயிருக்கும் அந்த செடி இல்லையா? ஸோ 5 தொழிலும் நடக்கின்றது தன்னிச்சை செயலாக. அது போலவே இந்த சாதகர், இந்த நிலையில பெற்றவர், இந்த இடத்துல அவருக்கு இந்த 5 தொழில்களையும் அவரால் செய்ய முடியும். அதான் உண்ணுமேங்கிறார். என்னது? அவர் உடம்புக்குள்ளேருந்து எலும்பு தான் 5 தொழில்களும் அவருடைய உடம்புடைய ஆற்றல் வந்து செய்ய ஆரம்பிக்கின்றது. அதான் உண்ணுமே அப்படின்னு போட்டிருக்கு. உண்மைனா எலும்புதல்னு சொன்னோம் இந்த இடத்துல. இன்னொன்று உள்ளே அவருடைய உடம்புக்குள்ளேருந்து இதை வந்து உண்ணுமே அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஏன்னா உண் என்பதை மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா? உண் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். உண் இருக்கும்னா என்ன? உள்ளே நிற்குன்றதுக்கு எப்படி பொருள் பார்த்தோம் இந்த இடத்துல. ஸோ அது போலவே இந்த இடத்துல உண்மைன்றது அவருடைய உடம்பிலிருந்து தானாகவே 5 தொழில்களையும் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் அவரால்? 4வது அடி. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த அமைதியேன்ற நிலையில் என்ன? இந்த அமைதின்றதுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ பேச்சுக்களும் எண்ணங்களும் உடல் அசைவும் அற்ற நிலையை யார் ஒருவர் பெறுகிறாரோ அவருக்கு விடுதலை என்ற ஒன்று தானாகவே கைகூடும். சித்தி என்பது அனைத்து ஆயிரக்கணக்கான சித்திகள் இருக்குது, அனைத்து சித்திகளுமே தானாகவே அவரால் செய்ய முடியும். அசைவற்ற நிலையில் இருப்பார். ஆனால் அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அவரால் எல்லா காரியங்களும் என்பது 5 விதமான தொழில்களுமே. இந்த உலகில் 5 விதமான தொழில்கள் தான் நடந்துகிட்டே இருக்கு. 6வது தொழில்னு ஒன்று கிடையாது. இந்த 5 விதமான தொழில்களும் தன்னுடைய ஆற்றலினால் அவரால் செய்ய முடியும். இது அந்த பாடலுடைய கருத்து.